நம்ம தமிழ் மொழிக்கும் நம்மளோட தமிழர்களுக்கும் ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. அந்த சிறப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தாங்க தன்னோட தாய்மொழியான தமிழ் மேல ரொம்ப இஷ்டப்பட்டு அதுக்குன்னு ஒரு கோவிலை கட்டி அந்த தமிழுக்கு ஒரு தமிழ் தாய்னு பேரை வச்சு இப்போ வரையும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா தமிழ்நாட்டுல உள்ள காரைக்குடின்ற ஒரு ஊர்ல கம்பன் கலங்கன்ற ஒரு ஸ்கூல்ல இந்த கோவிலை கட்டி இப்ப வரைய வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ் தான் உலகத்திலேயே முதல் பழமையான மொழி. அதாவது நம்ம மனுஷங்க தோன்ற காலத்துல இருந்தே இப்ப வரையும் தமிழ் தான் உலகத்தோட முதல் பழமையான மொழியா இருக்குது. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல 6 மொழி தான் பொதுமொழி. அதுல தமிழ் மொழியும் ஒண்ணு. உலகத்திலேயே தமிழ் மாதிரி ஒரு பழமையான மொழிய நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்றத நீங்க இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம். தமிழ் ஒரு பேச்சு மொழியாவும் இருக்கு, எழுத்து மொழியாவும் இருக்கு. பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்னடான்னு நீங்க கேட்கலாம். எழுத்து மொழினா என்னன்னா, நம்ம இப்ப எழுதுறோம்ல ஒரு மொழியில, அதுதான் எழுத்து மொழி. இப்ப நம்ம ஒரு பேசுறோம்ல ஒரு மொழி, அதுதான் பேச்சு மொழி. இப்ப தமிழ்லயே பேச்சு மொழி எழுத்து மொழின்னு இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது நம்ம ஒரு நம்மளுக்கான ஸ்லாங்ல பேசுறோம், தூய தமிழ் இல்லாம. இதே நம்ம எழுதும் போது எல்லா தமிழ் பேசுறவங்களும் அவங்க ஸ்லாங் இல்லாம தூய தமிழ்ல தான் எழுதுவோம். இப்போ உங்களுக்கு எழுத்து மொழினா என்ன, பேச்சு மொழினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.